நாம வந்து நம்மளுடைய தேவைக்காண்டி ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் அதில் வந்து தேவையில்லாத மெயில்ஸ் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கண்ட வெப்சைட்டில் போய் நம்மளுடைய மெயில் ஐடியை கொடுத்துட்டு வரது தான். இப்போ என்னுடைய மெயிலை பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், டெய்லி ஒரு 100 மெயிலாவது வரும். அதில் வந்து முக்கால்வாசி மெயில் வந்து நீங்கள் $1,00,000 வின் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி மெயிலாக தான் இருக்கும். இது போக சில அட்வர்டைஸ்மெண்ட் வரும். கார் அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் இன்சூரன்ஸ் பண்ண சொல்லி சில விளம்பரங்கள், அதுக்கப்புறம் ஸ்விக்கி, சொமேட்டோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில சைட்டில் வந்து நான் என்னுடைய மெயில் ஐடியை கொடுத்து வச்சுருப்பேன். அதிலிருந்தும் சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தொடர்ந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இதில் தேவையான மெயிலை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத எல்லா மெயில்ஸையும் வந்து டெலீட் பண்ணிடுவேன். சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4-5 நாள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஒரு 400-500 மெயில் வந்து குமிஞ்சிரும். இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு வந்து இந்த ஆப் கண்ணப்பட்டது. இந்த ஆப்போடைய பெயர் வந்து InstaClean. இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆப்பை வந்து நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணேன். என்னுடைய ரிவ்யூவை தான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு அஜித் வீலாகர். இந்த InstaClean ஆப் மூலமாக நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து மெயில்ஸை பல்காக டெலீட் பண்ணலாம். இப்போ பொதுவாக மெயில் ஐடியிலே வந்து டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஆனால் பல்காக டெலீட் பண்ண முடியாது. இந்த ஆப்பில் பல்க் டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை லாகின் பண்ணணும். இவங்க வந்து பாஸ்வேர்ட்லாம் திருட மாட்டாங்க. ரொம்பவே செக்யூரானது தான். அதுவும் இதில் இன்னொரு நம்பிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணது தமிழ்நாட்டுக்காரங்க தான். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வருங்க. அதில் வந்து உங்களுடைய இன்பாக்ஸில் எவ்வளோ மெயில் வச்சுருக்கீங்க, எத்தனை பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க. அதில் வந்து பல்க் டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த சென்டரை வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ வந்து எனக்கு ஃபேஸ்புக்லேருந்து அதிக மெயில்ஸ் வந்துருக்கு, அதை டெலீட் பண்ணணும்னு வச்சிங்களேன். அந்த டெலீட்டை கொடுத்து ஒரு கிளிக் தான், சிம்பிளாக டெலீட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி கூட டெலீட் பண்ணலாம். இப்போ அதிகமாக ஸ்டோரேஜ் எடுத்துக்கிற மெயிலை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்களேன், சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் சைடில், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து அதிக டேட்டா எடுத்துருக்கிற மெயிலை வந்து காட்டுவாங்க. அதை வந்து பல்காக டெலீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இயர் வைஸு, மந்த் வைஸு எல்லாத்தையுமே ஷார்ட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இந்த ஆப்பில் உள்ள இன்னொரு யூசேஜ் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத மெயில்ஸ் நிறையா வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை வந்து இதில் பிளாக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய லிஸ்ட்லாம் காட்டுவாங்க. அவங்கள எல்லாரையுமே ஒரே கிளிக்கில் வந்து நீங்கள் பிளாக் பண்ணிடலாம். பிளாக் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு மெயிலுமே உங்களுக்கு ரிசீவே ஆகாது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம வந்து பல்காக மெயில்ஸ்லாம் டெலீட் பண்ணுறதுனால நமக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இந்த ஆப்பில் வந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காயின்ஸ் வருவாங்க. அந்த காயின்ஸை வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு மரம் நடுறாங்களாம். இப்போ நீங்கள் ஒரு 1000 காயின்ஸ் வந்து இதில் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரெடீம் பண்ணும்போது உங்கள் பேரில் வந்து ஒரு மரம் நடுவாங்களாம். நான் வந்து ஒரே ஒரு மரம் மட்டும் சம்பாதிச்சிருக்கேன். எப்படி அப்படின்னா, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டில், தேவாரம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து அவங்க வந்து மரம் நடுறாங்களாம். கண்டிப்பாக உண்மையாகவே இது மட்டும் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் தான், பாராட்டலாம் அவங்கள. இந்த InstaClean ஆப் வந்து ஓவரால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. அதனால் யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய மரம் நட்டுக்கிறேன். இந்த ஆப்பில் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, சில டைமில் வந்து நம்மளுடைய மெயில் ஐடியை லாகின் பண்ணும்போது மெயில்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதை மட்டும் சரி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஆப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.